அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிதான உற்சாகமான காலை வணக்கம். வியாழன் பொழுதில் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம். 6/2/2025 இணைந்திருக்கின்றோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கத்தை கூறியபடி இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மனவாத நெடுதனம் பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டு எல்லோருக்கும் தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே அந்த வகையில் நேற்றைய நாள் அனைத்து நிகழ்ச்சிகளுமே எனக்கு கொடுத்திருந்தார் ஜெயா நடேசன் அவரது பிள்ளைகளாக எல்லோருக்கும் நன்றியையும் கூறியபடி வளமை போலவே இடம்பெறும் நிகழ்ச்சிகளுக்குள் இன்று உற்சாகத்துடன் செல்லாம் சிந்தனை நேரம் தொகுப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள், அதனைத் தொடர்ந்து பொருச்சொல் மற்றும் 10 மணிக்கு கவிதை நேரம் பகுதி 1 இரா அபிஜகுரி அவர்கள், பின்பு நகுலா சிவநாயன் அவர்கள் இருவருடனும் இணைந்து கவிதை நேரத்தை இணைக்க இருக்கின்றார். செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் இந்த வேளை மிக்க நன்றியை கூறியபடி வியாழன் மகரந்த சிதறல் இருக்கின்றது, முற்றத்து மலர்கள் இருக்கின்றது மற்றும் அதற்கு முன்பு நகுலின் யாருக்கு தெரியும் நிகழ்வு இருக்கின்றது. அதற்கு முன்பு வாசிப்பெரும்பூர் இப்படியாக இடம்பெற காத்திருக்கின்றது இன்றைய நாள் நேரலை நிகழ்வுகள். ஆரம்பமான நேரம். வணக்கம் செல்வியாக ஆரம்பித்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம். வணக்கம் மாணி. வணக்கம் அன்பு உறவுகளே. இப்போது நீங்கள் கிறிஸ்தவ சிந்தனையோடு இணைந்து கொள்ளலாம். முதலாவதாக மும்மத சிந்தனை நேரம் என்று சொல்லுங்க. மும்மத சிந்தனைகளோடு இணைந்து கொள்ளலாம். முதலாவதாக பாலன் அண்ணா தான் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். பாலன் அண்ணா வணக்கம். இனிமையான காலை வணக்கம் அன்பான சகோதரி திருமதி செல்வி நித்யானந்தன். நலமா இருக்கீங்களா? ஆமா நலமா இருக்கிறேன் நானு. நன்றி சகோதரி, நன்றி சகோதரி. முதற்கான இந்த நாளை காண தந்த என்றென்னும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கும் இருதயத்தின் நலத்தின் நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடான் மோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்து கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் மற்ற எல்லோரையும் இயேசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களினாலும் அவரை நீங்கள் ஆசீர்வதித்து வளர்த்த முடிஞ்சபிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கண்டிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ துறை இலக்கம் சாரி 450 என்று சொல்லிக்கொண்டு வளமை போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கா எழுத சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-14 முடிய புதிய ஏற்பாட்டில் 78வது பக்கம். இயேசுவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் சேனாதிபதியாயிருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தப்படி குடிமதிப்பெழுதப்படும் படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானும் ஆயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையிலே அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு
மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தொடங்கி சோதரி நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், எம்மை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. எம்மை விட்டு கொடுக்காதவர், எம்மை நடத்துகின்றவர், எம்மை பாதுகாப்பவர் எம் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது எம்மை தூக்கி நடத்தினீர். எம்மை விட்டு கொடுக்காதவர், எம்மை நடத்துகின்றவர், எம்மை பாதுகாப்பவர் என் இயேசு நீரே. எம்மை விட்டு கொடுக்காதவர், எம்மை நடத்துகின்றவர், எம்மை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது எம்மை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். எம்மை விட்டு கொடுக்காதவர், எம்மை நடத்துகின்றவர், எம்மை பாதுகாப்பவர் என் இயேசு நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது எம்மோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். எம்மை விட்டு கொடுக்காதவர், எம்மை நடத்துகின்றவர், எம்மை பாதுகாப்பவர் என் இயேசு நீரே. எம் இயேசு நீரே, எம் இயேசு நீரே. அன்பான வரலோதாபனே இயேசுராஜனே, முன்ன ஒரு புதிய நாளை காலத்தின் கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு இது காலத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை கோடான கோடி அடிச்சிருக்கிறோம் ராஜா. எல்லோரும் உனது பிள்ளைகள் ராஜா, எல்லோரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, வெஜிப்பை அனுப்பி ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் தகப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே உங்களது பிள்ளைகள் இதான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களின் வழியில் சென்று கொண்டு இருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களை சமம் கூட ஜபிக்கிறேன் ராஜா. கூடவே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ இந்த பிரச்சனைகளோ இந்த கொள்ளை நோய்களை ஏற்படாமல் தாப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக ஜபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்கள் தினமும் பாதுகாத்து வருவதற்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி ஆண்டு ராஜா. சோத்திரம் தாப்பனே, நன்றி சோத்திரம் தாப்பனே, சோத்திரம் நன்றி தாப்பனே. மற்றும் தகப்பனே, உங்களது பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து ஒரு பரிசுத்தமுள்ள கல்வாரி இரத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசீர்வதிக்க வேண்டும்படி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்க பாவங்களை கழுவி ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசுராஜனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே சோத்திரம் நன்றி தகப்பனே. மற்றும் தகப்பனே, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவையில்லை தந்தீங்க ராஜா, அதுக்காக நன்றி தகப்பனே. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அணு வினாடியும் உங்களுக்கு பாதுகாப்பின் கரம் அவர்களோட கூடவே இருந்து வழிநடத்த ஒன்றும் ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் சோத்தாப்பரே சோத்திரம் ஜோதிடம். மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சோதரி நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி நன்றி. மிக சிறப்பான சிந்தனைகள் பாடலும் உணர்த்திருந்தீர்கள். மிக்க நன்றி.
அடுத்ததாக டேவிட் அண்ணா வணக்கம். வணக்கம் உமது அண்ணா. கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைந்து உருகினோம் என்கின்றது திருப்பாடல் 48. காலை வணக்கம் சகோதரி திருமதி செல்வி நித்யானந்தன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? ஆமாம் ஆமாம், நன்றி அண்ணா. நீங்கள் நலமா இருக்கிறீங்களா? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1781 ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் வாரம் என்ற வியாழன் தினம்மா. இன்று திரு அவை புனித கொன்சாலோ கார்சியா அவர்களை நினைவு கூறுகின்றது. அதாவது இந்த புனிதர் இந்தியாவின் முதல் அச்செஸ்டவர் ஆவார், அதாவது முதல் புனிதர் ஆவார். அதாவது இவர் 1557ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் பொம்பேயில உள்ள, அதாவது மும்பை என்று இப்போது அழைப்பார்கள், ஒரு போர்த்துகீசிய தந்தைக்கும் கொங்கன் மொழி பேசுகின்ற அந்த மண்ணை சேர்ந்த ஒரு தாய்க்கும் இவர் மகனாக பிறந்தார். இவர் அங்கிருந்து தன்னுடைய அந்த நிலைகளை கடந்து ஜப்பானுக்கு சென்று, ஜப்பான்ல இருந்து திரும்ப மணிலாவுக்கு சென்று, மணிலாவிலே அவர் ஒரு வேத போதகராகி திரும்ப குருவானவராக நிலைநிறுத்தப்படுகின்றார். அந்த மணிலா மண்ணிலே, மணிலா என்று சொல்லி சொன்னால் அது பிலிப்பைன்ஸின் ஆமாம், பிலிப்பைன்ஸின் தலைநகரம். அந்த மண்ணிலே அவர் போய்த்துக் கொண்டிருக்கும் போது அந்த நாட்டு அரசி இவருடைய வார்த்தைகளை கேட்கிறார். யார் இந்த மனிதன், ஒரு புதுமையான போதனையாக இருக்கின்றது, ஆகவே அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவள் அழைக்கின்றாள். அவர் சென்று அவளுக்கும் போதிக்கின்றார். அவள் அந்த வார்த்தையிலே நிலைத்திருந்து அவள் மனம் மாறுகின்றாள், கிறிஸ்துவோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகின்றாள். இதிலிருந்து அந்த நாட்டிலே வேதம் பரவுகின்றது, கிறிஸ்தவ வேதம் பரவுகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே அந்த புனிதருடைய பெயரை கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் நினைவில் கொள்ளுவோம். அன்பான உறவுகளை எம்மை படைத்தவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. பவுலையும் சிலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. பவுலையும் சிலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன, கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கதற்கு, காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கதற்கு. உங்க ஊழியம் நாமேன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நாமேன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக, அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து இருவராக அனுப்ப தொடங்கினார். அவர்களுக்கு அசுத்த ஆவிகளின் மேல் அதிகாரம் அளித்தார். மேலும் பயணத்துக்கு ஒரு கோல் தவிர பையோ உணவோ மடியில் காசோ கொண்டு போக வேண்டாம் என்று கட்டளையிட்டார். ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம், உள்ளாடை 2 அணிய வேண்டாம் என்றார். பின்னும் அவர்களுக்கு கூறியது, நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு சென்றால் அவ்விடத்திலிருந்து போகும் வரை அங்கேயே தங்கியிருங்கள். எந்த ஊராவது உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்களுக்கு செவிசாய்க்காமலும் இருந்தால் நீங்கள் அங்கிருந்து வெளியேறி அவர்களுக்கு எதிர்ச்சாட்சியாக
உங்கள் காலில் இருக்கும் தூசியை தட்டி விடுங்கள். அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அறிவித்தனர். பேய்கள் பல ஓட்டினர். பிணியாளர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, இன்றைய நற்செய்தியிலே மார்க்குவின் நடை திருத்தமாயில்லை, மார்க்கு சுவிசேஷத்தில் ஒரு கோல் எடுத்து போகலாம், மிதியடிகளை போட்டுக்கொண்டு போகலாம் என்று இருக்கின்றது. மத்தேயு சுவிசேஷத்திலோ இவை கூடாது என்று தடுத்து இருக்கிறது. நற்செய்தியாளர் அழுத்தமாக கூற விரும்பியது போதகர்கள் என்னென்ன எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற விவரங்களை என்று, கிறிஸ்துவின் சீடர்கள் எவ்வளவுக்கு பற்றற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்ற ஒரே கருத்தியே. ஆகவே 2 உள்ளாடைகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னது, அதாவது இந்த உலக பற்றை முற்றும் முழுவதுமாக துறந்து எனக்கு அடுத்த தேவை இருக்கின்றது என்பதை நினைவு கூறாமல் நீங்கள் உங்கள் இறைவனின் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் செல்ல வேண்டும் என்றதையே இயேசு இங்கே சுட்டி காட்டுகின்றார். அதை மார்க்கு சிறப்பாக நமக்கு வடிவமைத்து தந்திருக்கின்றார். நாம் பயணம் மேற்கொள்ளுகையில் பயணத்துக்கு தேவையான பொருட்களை எடுத்துச் சொல்லுகின்றோம். அப்போது பயணம் இனிமையாக இருக்கும். இயேசுதாம் சீடர்களை இருவராக இறையாட்சி பணிபுரிய அனுப்புகிறார். அவர்களது பணியின் இலக்கு இறையரசு பணியாகும். ஆனால் பயணத்திற்கு எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று கட்டளை இடுகிறார். பொருட்களை எடுத்துச் செல்லும் போது அவர்களின் கவனம் முழுவதும் பொருட்களின் மீது இருக்கும். தங்களது பணியில் அர்ப்பணம் இருக்காது. கடவுளையும் அவரது பராமரிப்பையும் மட்டுமே நம்பி சீடர்கள் பணியாற்ற வேண்டும் என்று இயேசு அறிவுறுத்துகின்றார். அதனால் தான் கூறுகின்றார், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு சென்றால் அவ்விடத்திலிருந்து போகும் வரை அங்கேயே தங்கியிருங்கள். அங்கு உங்களுக்கு அளிக்கும் உணவை உண்ணுங்கள். ஆகவே உங்களுக்கு உணவில்லை, உற்றார் உறவினர் இல்லை என்றோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி இயேசு அந்த வெறுமையான நிலையிலே அவர்களை அனுப்புகின்றார். அவரது பராமரிப்பையும் மட்டுமே நம்பி சீடர்கள் பணியாற்ற வேண்டும் என்று இயேசு அறிவுறுத்துகின்றார் நற்செய்தியிலே. சீடர்களும் மக்களிடம் சென்று மனம் மாற அழைப்பு விடுத்தனர். தீய ஆவிகளை அகற்றினர். உடல்நலம் குன்றியோரை குணப்படுத்தினர். எங்கும் சென்று நல்ல செயல்கள் செய்தனர். எவ்வித பொருளாசைக்கும் இடம் கொடாதீர்கள். இயேசுவின் இறையாட்சி பயணத்தில் தோள் கொடுத்தவர்கள் சீடர்கள். சீடர்களின் அழைப்பில் அறிவை பார்க்காது அர்ப்பணத்தை நோக்குகின்றார். சீடத்துவ வாழ்வில் பதவியை கொடுக்கவில்லை, பணியை கொடுக்கின்றார். தொண்டாற்ற பணியாற்ற பணிக்கின்றார் இயேசு. இந்த பணியிலும் உலகசார் பாதுகாப்பையோ பராமரிப்பையோ உலகோடு மகிழ உதவும் பணத்தையோ உலக உயர்வு என கருதும் பட்டம் பதவியோ விரும்ப வேண்டாம். அது பணிக்கும் உதவாது, பலனும் தராது என்ற பயிற்சியோடு இயேசு இவர்களை அனுப்புகிறார். ஆனால் பணியில் கனி கொடுக்க கடவுளின் பராமரிப்பை மட்டும் நம்புங்கள் என்று வேண்டுகிறார். சீடத்துவ வாழ்வுக்கு தகுதியும் தரம் கடவுளின் பராமரிப்பை மட்டும் நம்பும் நாமும் சீடர்கள் இதை தேர்ந்து கொள்ள போகிறோமோ? சிந்திப்போம், செயல்படுவோம். நற்செய்தியில் பணியில் மேலும் மேலும் நாம் ஆழமாக வளருவோம். நற்செய்தியை எடுத்துச் செல்வோம், பிறருக்கு பணிபுரிவோம். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிய நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி செல்வி நித்யானந்தன் அவர்களே மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி நமது அன்பு தங்கை திருமதி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். மீண்டுமாக நாளைய தினம் சந்திப்போம். தமிழ் மக்களின் கலைகள் ஊக்குவிப்பு மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கிய நாளைய நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. மிக சிறப்பான சிந்தனையும் நீங்களும் மிக மிக நன்றி. அடுத்ததாக ஜியாக்கா. வணக்கம் ஜியாக்கா. இனிய காலை உற்சாக வணக்கம் செல்வி தொகுப்பாளினி செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் கலைவாணி மோகன் நடாமோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமுக உறவுகளுக்கும் எனது எங்கறிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசியுடன் கூறிக்கொண்டு ஞானடேசன். இன்று பொதுக்காலத்தின் 4ஆம் நாள் வியாழக்கிழமை, 4ஆம் வாரத்தின் 4ஆம் நாள் வியாழக்கிழமை. எனது 1048வது ஆக்கமாகும். நற்சிந்தனை. இயேசு தம் சீடர்களுக்கு தீமையை விரட்டி அடிக்கும் ஆற்றலை வழங்கி இறையாட்சி பணியாற்றிட அனுப்புகின்றார். இயேசுவில் அனுப்பப்பட்டும் அவரது தூதர்கள் தீமைக்கு எதிராக போராட ஆற்றல் கொண்டவர்கள். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் தீமைக்கு எதிரான போராட்டம் நிகழ்கின்றது.
நல்லவனாக நாம் வாழ நினைத்தாலும் நம்மை சுற்றி தீமையை முற்றுகை விடுகின்றது என்ற உணர்வுகள் நம்மை பாதிக்கின்றன. இச்சூழலில் இயேசு நம்மை ஆற்றல் படுத்தி தீமைக்கு எதிராய் போராடும் அவரது தூதர்களாக வாழ அழைக்கின்றார். இயேசுவோடு வாழும் அனுபவம் நம்மில் ஆழமாகும் நிலையில் நாம் தீமையை எதிர்த்து வாழும் உணர்வு உள்ள மனநிலை பெறுவோம். அவரோடு வாழ்வது என்பது வாழ்வு தரும் வார்த்தைகள் உடமே உள்ளன. நாங்கள் யாரிடம் செல்வோம் என்ற ஏக்கத்தில் வளர்வதாகும். இந்த ஏக்கம் அவர் மீது ஒரு தாகத்தை உருவாக்கும். இயேசுவை நோக்கி ஏக்கமான தாகத்தில் நாம் வளரும் போது நமது தனிப்பட்ட வாழ்வை தூய்மைப்படுத்தும் நிலைகள் தொடங்கும். நமது வலுவற்ற நிலையில் இயேசுவை நம் ஆற்றலாக அமைவதை அனுபவிக்கும் அருள் பெறுவோம். சமூக அமைப்பின் தீமைகளுக்கு எதிராக போராடும் இயேசுவின் தூதர்களாக அனுப்பப்படுவதற்கு முதலில் நம்மள் இருக்கும் தீமைகளை இனங்கண்டு போராட கற்றுக்கொள்வோம். வரும் இன்ப துன்பங்களை நாங்கள் ஏற்று இயேசுவின் ஆற்றலுடன் வாழ்ந்து அவரின் ஆசீர் பெற்று வாழ்வோம். பாடல் என்னையே முழுவதுமே உம்மிடம் தருகின்றேன். என் மனமறிந்து நீயும் கையில் ஏற்றிடுவாய் ஆண்டவரே. உமக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று வாழ்ந்திடுவேன் ஆண்டவரே. என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்தானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடும் ஆண்டவரே, ஆயினும் இயேசுவே உமது வழியில் பயணம் தொடருகின்றேன். என்னையே முழுவதுமே உம்மிடம் தருகின்றேன். எம்மனமறிந்து நீரும் கையில் எம்மை ஏற்றிடுவாய். நன்றி, வணக்கம் செல்வி. நன்றி அக்கா. உங்களுக்கு மிக அழகாக உங்களோட சிந்தனையையும் பாடலையும் தந்திருந்தீர்கள். மிக சிறப்பு. நன்றி அக்கா. அடுத்ததாக ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, வணக்கம். வணக்கம் மாணவர்களுக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அது கோவில் ஆண்டவரே உமது பேரன்பை நினைந்து இருக்கிறார். ஆண்டவர் மாண்பு மிக்கவர். நம் கடவுளின் அருள் அவரது மிகுந்த புகழுக்குரியவர். அதன் அரண்மனைகளின் கடவுள் வீட்டிற்கும் தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். கேள்விப்பட்டவாறே நேரில் நாம் காண்கின்றோம். படைகளின் ஆண்டவரது நகரில் கண்டோம். கடவுளே மது கோவிலின் நடுவில் மது பேரன்பை நினைந்து உருகினார். மது புகழும் பூ உலகம் மது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. அல்லேலுயா அல்லேலுயா, காலம் நிறைவேறிவிட்டது, உரையாற்றி நிறைந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலுயா. பாட வந்தேன் ஆண்டவரே, பாடலிலே வாழ்த்த வந்தேன். பாட வந்தேன் ஆண்டவரே, பாடலிலே வாழ்த்த வந்தேன். வாழ்வில் சோர்வு நானடைய வளமை சேர்க்கும் தருவேன். ஞாலமெல்லாம் உம்மை அறிந்தலந்தோ, நாயகனே வாழ்த்துகிறேன்.
ஆட வந்தேன் ஆண்டவரே பாடலிலே வாழ்த்த வந்தேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ராஜினி. உங்களது கிறிஸ்தவ நற்சிந்தனையும் நீங்களும் அழகாகவே பாடலையும் பாடியிருந்தீர்கள். மிக மிக சிறப்பு ராஜினி. அடுத்ததாக நேவிஸ் அக்கா. வணக்கம் அக்கா. வணக்கம் நேவிஸ் அக்கா. மியூட் எடுங்க அக்கா. இனிய கால உற்சாக வணக்கம் திருமதி வணக்கம் அக்கா. திருவிநித்யானந்தன் அவர்களே, உங்களுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் என்னுடைய பாமுக உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக்கொண்டு, என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1594 என்றும் கூறிக்கொண்டு, இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, இறைபணி செய்கின்ற ஒருவர் தன்னையோ பொருட்களையோ நம்பி பணி செய்யாமல் இறைவனை மட்டுமே நம்பி பணி செய்ய வேண்டும். பொருட்களை துறப்பது மட்டும் துறவல்ல, எல்லாவற்றையும் துறந்து விட்டோம் என்ற எண்ணத்தை துறப்பதுதான் உண்மையான துறவு. இன்று இயேசு தம் சீடர்களுக்கு நற்செய்தியை பறைசாற்றவும், பேய்களை ஓட்டவும், நோயுற்றோரை குணப்படுத்தவும் அதிகாரம் அளித்து அனுப்பி வைக்கின்றார். இறைபணி செய்பவர்கள் விண்ணக வாழ்வுக்கு உரியவர்கள். அவர்கள் மண்ணக வாழ்வில் ஆசைகளை விரட்டிவிட்டு இறைவனின் அளவில்லா அன்பையும் இரக்கத்தையும் மட்டும் பற்றி கொள்ள வேண்டும். இவர்கள் பூலோக மனிதர்களானாலும் மேலான பிரதிநிதிகள். கிறிஸ்தவ அழைப்பு தன்னிடையே ஓர் அப்போஸ்தல அழைப்பு. திருமுழுக்கு பெற்றவர் வெறுமனே இயங்காமல் இருக்க இயலாது. ஆதலால் மனித உடலோடு ஆன்மீக வளர்ச்சியும் பெற முயலாதவர் தனக்கும் திருச்சுவைக்கும் பயனற்றவர் ஆவார் என்கின்றது 2ஆம் வத்திக்கான் சங்கம். இயேசுவின் இறையாட்சி பயணத்தில் தோள் கொடுத்தவர்கள் சீடர்கள். சீடர்களின் அழைப்பின் அறிவை பார்க்காது அர்ப்பணத்தை நோக்குகின்றார். பதவியை கொடுக்கவில்லை, பணியை கொடுக்கின்றார். தொண்டராக பணியாற்ற பணிக்கின்றார். இந்த பணியிலும் உலகு சார்ந்த பாதுகாப்பையோ பராமரிப்பையோ, உலகோடு மகிழ உதவும் பணத்தையோ, உலகு உயர்வென கருதும் பட்டம் பதவியோ விரும்ப வேண்டாம். அது பணிக்கும் உதவாது, பயனும் தராது என்ற பயிற்சியோடு அனுப்புகின்றார். ஆனால் பணியில் கனி கொடுக்க கடவுளின் பராமரிப்பை மட்டும் நம்புங்கள் என்று வேண்டுகின்றார். கிறிஸ்தவ அழைப்பு தன்னிலேயே ஓர் அழைப்பு. திருமுழுக்கு பெற்றவர் இயங்காமல் வெறுமனே இருக்க இயலாது. ஆதலால் மனித உடலோடு ஆன்மீக வளர்ச்சியும் பெற இயலாதவர் தனக்கும் திருச்சபைக்கும் பயனற்றவர் ஆவார் என்கின்றது 2ஆம் வத்திக்கான் சங்கம். நம் உலகம் தன்னையே புதுப்பித்துக் கொள்ள ஆன்மாவின் இணைப்பு தேவை. இன்று மருந்து உலகம் நெருக்கடியில் உள்ளது. மருத்துவ உலகம் நெருக்கடியில் உள்ளது. சொல்ல போனால் அது ஆன்மாவின் நெருக்கடி. உலகம் திருச்சபையின் போதனையை செவிமடுப்பதால் விசுவசிக்கும், விசுவாசத்தால் காத்திருக்கும், காத்திருந்தால் அன்பு செய்யும். அப்போஸ்தலம் என்பது கடவுளை அன்பு செய்தல். அது மகிழ்ச்சியின் பூரணம். மற்றவர் பேரில் ஈடுபாடு, நற்செய்தியை பரப்ப முயலும் ஆர்வம் தேவையான உள்வாழ்வின் வெளிப்பாடு என்கின்றார் புனித ஜோன் மரியா. இயேசுவின் போதனையை வாழ்ந்து பறைசாற்றும் இக்குழுவில் நாமும் பங்கேற்க வேண்டுமெனில் நம் உள்ளத்தின் ஆழத்தில் கடவுளை முழுமையாக ஏற்று நம் சிந்தனை பாணியை வேரோட்டமான முறையில் மாற்றி அமைக்க வேண்டும். இவ்வாறு புதிய மனநிலை பெறுவோர் கடவுளின் மனநிலையோடு செயல்படுவர். இறை பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து நாம் பணி தொடர்வோம். இறைவா, எம்மையும் கரமாகவும் பாதமாகவும் அன்பாகவும் இவ்வுலகில் பயன்பட எங்களுக்கு அருள்தாரும் என்று வேண்டிக் கொண்டு, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, தளர்ச்சியோங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், தளர்ச்சியோங்கும் பொழுது
மனதிடம் தழைக்கவும் இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும் துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும் அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே அன்பனே இறைவனே என்னிலே வாருமே அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே என்று வேண்டிக்கொண்டு செல்வி அவர்களே, உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுது இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நோய்கள் நீங்கி நலன்கள் பெற்று சுகத்தோடு வாழ வேண்டும். எல்லோரும் மன நோய்கள் உடல் நோய்கள் எல்லாம் தீர இறைவன் எங்களுக்கு எல்லாம் நல்ல அழைப்பை அன்பான இறப்பாக்கி தருவார் என்று வேண்டிக் கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் அவளோடு எதிர்பார்த்தபடி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி அக்கா. அருமையான சிந்தனை, மிக அருமையாக பாடினீர்கள். அது இப்படி கேட்கலாம் போல நல்ல இனிமையாக மிக அழகாக இருக்கிறது. மிக மிக சிறப்பாக தொடருங்கள். அவர் அந்த ஜெர்மன்ல இருந்து வர்ற அந்த பேர் ஓகே 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 நன்றி. நீங்க இதுவரைக்கும் இணைந்திருந்தவர்களாக பாலன் வேல்பிள்ளை அவர்கள் இங்கிலாந்திலிருந்து, டேவிட் அண்ணா அவர்கள் பிரான்சிலிருந்து, ஜியா நடேசன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, நேவிஸ் பிளிட்ஸ் அவர்கள் பிரான்சிலிருந்து இன்றைய மும்மத சிந்தனையில் இணைந்து கொள்பவர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். இதுவரையும் கிறிஸ்தவ சிந்தனையோடு இணைந்து கொண்ட அனைவருக்குமே மிக சிறப்பான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மும்மத சிந்தனைகளோடு இணைந்து கொள்பவர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். ஜெர்மனியிலிருந்து வரும் அவர் இவரெல்லாம் சொல்லக்கூடாது. ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் அவர்கள் அப்புறம் பலவரை தேட வேண்டியிருக்கு. ஜெர்மனிலிருந்து வர்றது ஆர் அவர் ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் அவர்கள். வணக்கம் வாங்க வாங்க. வணக்கம் அழகான பாடல். எனக்கு ஒரு சிந்தனை வந்தது வாணி. நான் இப்ப வந்த உடனே ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். அப்பொழுது எனக்கு அது சிந்தனை வந்தது என்னென்றால், இப்பொழுது அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் புற்றுநோயின் தாக்கம் தான் அதிகமான. முதலாவது டயபெட்டிஸோட சேர்ந்து இப்பொழுது இந்த புற்றுநோய் தான் கூடுதலான தாக்கத்துக்கு உள்ளாகி சின்னவர்கள், இளையவர்கள், பெரியவர்கள் என்று எல்லோரையும் ஒரு விதமாக தாக்குது. இதுக்கு நாமும் ஒரு காரணமாகவும் இருக்கின்றோம் என்று அது எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. ஏனென்றால் தாயகத்தில் இப்பொழுது பார்த்தேன் 40,000 பேருக்கு இந்த வருடம் இப்ப ஜனவரி பிப்ரவரி இன்று 6ஆம் தேதி இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். 40,000 பேர்ல 1000 பேர் இளையவர்கள், சின்ன குழந்தைகள், ஓரளவு வயசானவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்களா. அப்ப இதுக்கு கூடுதல் காரணம் உணவு, அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுகள், அந்த சாப்பாடு, பெற்றோர்களின் கவனக்குறைவுகால அவசர உணவுகளை கொடுத்துத்தான் இந்த வருத்தத்தை கூடுதலாக இவர்கள் பிள்ளைகளுக்கும் வருகிறது. அப்ப நான் இப்ப எனக்குள்ள அது சிந்தனை நாமும் இங்கு அந்த தப்பை செய்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் வேலைக்கு போறதால நாங்கள் இங்கு மருந்து சாப்பாடுதான் கூடுதலான உணவாகவும் இருக்கிறது. எல்லாமே டின்னுக்குள்ள அடைச்சதும் சாப்பாடு உணவு வகைகள் எடுத்துக்கொண்டால் மீனிலிருந்து எல்லாமே மருந்து வகைகள் தான் கூடுதலாக இருக்கிறது. ஆனா தவிர்க்கவும் முடியாது. தவிர்க்கிறதுக்கு ஒரு காரணம், நாங்கள் சில நேரம் நாங்கள் செல்வாகவே சில மரக்கறிகளை பயிர் செய்வதற்கு தோட்ட காணிகள் இருந்தாலோ வீட்டிலேயோ ஒரு பொட்டிலேயோ சில மரக்கறி வகைகளை செய்யறதுக்கான இட வசதிகள் இல்லாவிட்டாலும் பொட்டிலையும் வளர்த்து நாங்கள் அதை பாதுகாக்கலாம். மருந்து அடிக்காமல் அதை சமைச்சு சாப்பாடு நாங்களும்
அதனால நாங்களும் ஒரு குற்றவாளியாக இருக்கிறோமே இந்த பிள்ளைகளுக்கு என்று எனக்கு அது சிந்தனை வந்து பார்த்த உடனே எனக்கு அது ஒரு சொக்காவும் இருக்கிறது. 40,000 பேர் தாயத்திலிருந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் என்றால் இன்னும் வளரப்போகும் சமுதாயத்தில் அந்த பிள்ளைகளின் காலம் எப்படி போக போகுது? இல்லை அதான் இப்போ நேற்றுக்கு முன்தினம் ஒருவரோட பேசியிருந்தோம். இப்போ அந்த சொசேஜஸ் நீங்கள் ஊஸ்ட்ன்னு சொல்லுவீங்க தானே, இப்போ அது வந்து அங்கே ஃபுட் சிட்டியில் இருக்கும் சரியா. ஆனால் உண்மையிலேயே இப்போ அது இப்போ காசு உள்ளவர்கள் தான் அதுக்குள்ளே போய் ஷாப்பிங் செய்கிறது. அதுக்குள்ளே அது இன்னொரு வெளியில் இருக்கிற 50 ரூபாயை அவர்கள் 500 ரூபாய் விற்கிற கடை தானே. அது வேறு ஒன்றுமே வித்தியாசமே இல்லை அதில். அப்போ அந்த ஊஸ்ட் அதுகளை பார்க்க உண்மையிலேயே அது எத்தனை வருஷம் ஏனென்னா இப்போ அங்கே ரெகுலராக வாங்குறாக்கள் இருக்க மாட்டினோம். அநேகமாக பயன்படுத்துறது வாங்க மாட்டோம் மாற்றச்சு தவிர. அப்போ இது அதை பார்க்கவே உண்மையிலேயே அது காஞ்சி வரணும் அந்த பக்கெட்டோட ஒட்டியே கிடந்தது சரியா. அப்போவே நான் யோசிச்சுன்னு எத்தனை வருஷம் பேக் பண்ண தான் இருக்குமான்ட்டு. இப்போ டேட்டுகள் போட்டிருப்பிருந்தா இங்கே தான் போட்டிருக்கணும். அந்த டேட்டை கரண்டி போட்டு எனக்கு திரும்ப அதுக்கு மேலே ஒட்டினோம் ஒட்டுறது. இப்போ சில மக்கள் டேட்டு அந்த நாள் முடிஞ்ச பிறகு புதுசா ஒட்டி விடுவோம். இங்கே சொல்லியிருந்தார்கள் இதுக்கண்ட ஒரு இடம் இருக்காம அதில் போய் எல்லாத்தையும் டேட்டில் கடை ரெண்டு அந்த இது சீல்பா தெரியும் தானே பண்ணிட்டு மேலே ஒட்டுறது எங்களுக்கு தெரியாத மாதிரி. இப்போ மாக்கள் கூட வந்துருக்குது இங்கே டேட் இருக்குது. ஆனால் சில மாக்களும் மாதிரியே ஒரு இந்த இது கட்டின மாதிரி கிடக்கும் கூடு கட்டின மாதிரி உள்ளுக்கு கூடாது. ஆனால் டேட் இருக்கும் இன்னும் 2 வருஷத்துக்கு பாவிக்கலாம் வேண்ட மாதிரி. அப்படி இப்படி அதுக்குள்ளே இப்போ மீன் எடுத்தா வாழ்ந்த காலத்தை விட அது இறந்த காலம் தான் கூட கூட. ஆமாம் அது பார்த்தா அந்த ஐஸ் கட்டி அப்படி இருக்கும் அந்த இதுக்குள்ளேயே. அப்போ இதெல்லாம் கடைக்காரர் விற்கணும் தானே அதை. அப்போ அதுதான் ஆரம்ப கால ஆயுள் எங்களோட மூதாதையர்ல இருந்து பார்த்தாலும் 9க்கு மேல கூடாக வாழ்ந்திருக்கிறார்கள். இப்ப 40 வாரதே பெரிய கஷ்டமா கிடக்குற. 40 தாண்டவே அதுக்கு முதலே இல்ல. நாங்கள் ஓரளவுக்கு தப்பி ஒரு 50 60 பிளஸ்க்கு வந்துட்டாலும் இந்த வருங்காலத்தில் வரும் சந்ததியினர் 40க்கு வருவார்களோன்றது கேள்விக்குறியாக போய்விட்டது. அது எல்லா பக்கத்தாலையும் தான். இப்போ நேற்று செய்தி யார் சொன்னேன் நீங்களா இதை செய்தியில் ஒரு இளையவர் கூடுதலான இந்த போதை இதால் அவர் இறந்துட்டார் சரியா. யாழ்ப்பாணத்தில் புஷ்பகலாவின் திங்கட்கிழமை செய்தி ஏதோ செய்தி உண்டு. கூடுதலாக மற்றது பாவிச்சபடி பாருங்க தேவையாது வாழ்கிற காலங்களில் இளையவர். அப்போ அது அந்த பக்கம் இருக்கு, இது இந்த பக்கம் இருக்கு. இப்படி பல பிரச்சனைகள். மற்ற சாப்பாடுகள் நிற்கல அந்த முளைக்கீரை எல்லாம் அது எங்கட நானும் செய்தியில கொடுத்துருந்தேன். நீங்க தானே நினைக்கிறேன். அப்போ அந்த முளைக்கீரையெல்லாம் இப்போ ஊரில் இப்போ அந்த காலத்தில் நாங்களும் எங்கட அந்த வளவுக்குலாம் இருக்கும் எல்லாமே இருக்கும். ஒரு நேரமோ 2 நேரமோ இதை சமைச்சு சாப்பிட்றோம். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மற்றது இயற்கை உரம், இயற்கை உரம் அந்த குப்பைகளை போட்டு அதை அடித்து அதனால் அந்த இடத்துல போடுவார்கள் பயிர்கள். இப்போ இங்கே அது நடக்குது. ஆனால் இதையே இன்னொருவர் அந்த முளைக்கீரை போட்டு தண்டை காணிக்குள்ளேயே போட்டு அதுக்கு மற்ற உரமெல்லாம் அடித்து கட்டுக்கட்டாக கொண்டு வைக்க அவர்கள் வாங்கி சாப்பிடுகிறார்கள். அதான் ஒரு சின்ன ஒரு கத்தரிக்காய் இருந்தாலும் இப்ப இந்த அளவுல ஊதி போய் நிக்குது. ஒரு சின்ன ஒரு பொருள் கூட பெரிய பெருசாக வந்திருக்குது. அவ்வளவு மருந்து செயற்கையால் ஆக்கப்பட்ட விஷயங்களை நாங்க சாப்பிட்றோம். இப்ப இந்த நாள்ல அது எங்களால் முடியாது, கஷ்டம்தான். வாரத்தை தான் சாப்பிடணும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சாம்பார்ன்னு சொன்னால் எல்லாரும் வீட்டையும் எல்லாருக்கும் கார்டனும் இல்லை, எல்லாரும் போடக்கூடிய வசதியும் இருக்காது. இருந்தாலும் ஒரு முயற்சி எடுக்கிறோம். ஒரு சட்டிக்குள்ள ஒரு உருளைக்கிழங்கு போடுறதோ ஒரு கத்திரிக்காய் போடுறதோ ஒரு. ஆனா அங்க சொல்லி பாருங்க சிரிப்பு இல்ல. அது ஒன்று பார்த்தாலும் இப்ப இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை நாங்கள் கூடுதலாக பிள்ளைகளுக்கு ஒரு கஞ்சி என்ன பெற்றோர்களும் வேலை கட்டாயமாக வேலையே போகணும்டா. வேலையே போகணும்னு சொன்னாலும் பிள்ளைகளுக்கு வீட்டை இருந்த இடத்துல பீட்சா ஆர்டர் பண்றது, மெக்டோனாஸ் சாப்பாடுகளை ஆர்டர் பண்றது. அதுல போய் இப்ப போற வழி என்று சொன்னா இனி போய் எங்க சமைக்கிறேன்னு போட்டு அதுல 2 பானை வாங்குறது, உருளைக்கிழங்கு பொரியலை வாங்குறது, அடைகிறது. நாங்கள் வந்துடுவோம். 10 கோலாவையும் வாங்கி அதுலயே வச்சு குடிச்சு பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு வந்துடுவோம். அது ஊதி போய் நிற்கும். அது பிள்ளைகளுக்கும் என்ன, பிள்ளைகளும் எழும்புதும் இல்லை ஒன்றும் இல்லை. அதுகளும் சல்லையும் பேச்சு வண்டியும் பேச்சு ஒரு எக்ஸசைஸும் இல்லாமல் அதுவும் ஒரு பக்கம். இந்த பெற்றோர்களும் நாங்களும் உண்மையில் இதுக்கு ஒரு காரணமாகவும் போகிறோம். அது உண்மை மறக்க கூடாது. உண்மையிலும் நாங்கள் ஒரு காரணமாகவும் காரணம் தான். ஆனால் நீங்க யூரோப்பிய நாடு சொல்றீங்க, யூரோப்பிய நாட்டை இப்போ நாங்கள் இந்தியாவில் நிற்கி
அங்கே அப்படி வேலையால் வரார்கள் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு. அதுவும் பிள்ளைகளை இப்போ பின்னரம் இதுக்கு விடுறதான் சைல்ட் மைண்டிங் விட்டுட்டு அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு மெக்டொனால்ட்ஸில் அங்கே கியூ நிற்கிது எங்கேயோ அது பிள்ளைக்கு அது வாங்கி கொடுப்படுது. அங்கே கேஎஃப்சியில் ஒரு கியூ நிற்கிது. அதோட அவங்களும் நல்லா செய்யறாங்கள, அந்த போனிச்ச மாதிரி அந்த இதை கோட்டிங் போட்டுட்டு மலிவு அதை போட்டுட்டு வீடு வீடா பாக்ஸுக்குள்ள தள்ளி விட்டுட்டு போனோன்னு இவ ஸ்விம் பாத்துக்கு போறதும் அம்மா பிள்ளைகளை அதுல வச்சு போட்டு ஸ்விம் பாத்து முடிக்க வந்த உடனே அதுகளுக்கு அதுலயே வாங்கி கொடுக்கறது. இந்த இலங்கையில வந்து கூடுதலா இந்த சக்ரீன் இருக்குல்ல, ஐஸ்கிரீம் இந்த சீனியல் பொதுவா பாவிப்பார்கள், சக்ரீன் சொல்லுவார்கள், கேள்விப்பட்டுக்கிறீங்களா? டேப்லெட் மாதிரி சக்ரீன் சீனி தன்மைக்காக பாவிக்கிறது, ஐஸ்கிரீமுக்கு எல்லாம் போடுறது. அதுதானா கூடுதலாக ஐஸ்கிரீம் தானா கூடுதலாக இந்த புற்றுநோய்க்கு உணவு இதுகளோட பிள்ளைகளுக்கு வந்து ஐஸ்கிரீமும் கூட கொடுக்குறன்னு சொல்லி போட்டு கிடந்தது. இப்ப செய்தியில் பார்த்திருந்தேன். பார்க்கும் பொழுது அதை எனக்கு என்றால் அதுக்குள்ள வேற சேர்க்கிறார்களாமா? அது அந்த இனிப்பு கொஞ்சம் சீனியிலும் இனிப்பு கூட வாணி, அது இந்த சுகர் பேஷண்ட் தான் அதை பாவிக்கிறாங்க. சின்ன குட்டி போடுவார்களா? சின்ன சின்ன குளுச மாதிரி இருக்கும், அது டேப்லெட் மாதிரி, அது சக்கரின்னு சொல்லுவாரு. அது கூடுதலாக அதிகமாக பாவிக்கிறார்கள் என்று போட்டிருக்கு. பிள்ளைகளோட வருங்காலத்தை சிந்திச்சு பார்க்க இனிப்பு கூட எல்லா வீட்டுக்கும் இப்ப பீட்சா ஆர்டர் பாருங்க. இப்படி இருக்கேக்க எல்லாம் அங்க இப்ப அது ஆன்லைன் வந்ததும் இன்னும் கூடி போச்சு. முதல் வீட்டுல அதோட இப்ப முன்னர் காலத்தில் வந்து நாங்கள் ஒரு படத்துக்கு போனோம்மானி, படத்துக்கு போனோம், எப்பாட இருந்துட்டு தான் அந்த ஐஸ்கிரீம் கடையில நாங்கள் போய் குடிச்சிட்டு இருக்கிறோம். உண்மை அப்ப வந்து அந்த எங்களை நாங்கள் வாழ்ந்த காலங்களில் பணப்பற்றாக்குறையும் ஒரு காரணம். இப்ப நெடுகளும் போய் போய் நாங்கள் ஐஸ்கிரீம் கடையில ராஜா கிரீமோ அங்கே இங்கே குடிக்க முடியாது. அது இப்ப வீட்டுக்கு விட மாட்டேன் ஐஸ்கிரீம் ஒவ்வொரு ரோட்டுகள்லையும் அடுத்தடுத்து தெரிகிறது. வணக்கம். என்ன ஊர்ல ஆரம்பத்துல இருந்து வந்த இந்த வருத்தங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் அங்க அப்படி இல்ல தானே, இப்பதானே இல்ல இங்க வந்து கூடுதலா எல்லா பிள்ளைகளும் ஆரம்பத்துல எண்ணி சொல்ற அளவுக்கும் அப்ப அந்த காலங்கள்ல மற்றது இப்படி இந்த இப்ப டயபெட்டிக்ன்றது நாங்க கேள்விப்பட்டோம், சுகர் வருத்தம் பண்றது இல்ல, ஹார்ட் அட்டாக்ன்றது கேள்விப்பட்டாங்களோ இல்ல, அது சொல்லுவார்கள் நெஞ்சு வலிச்சதான் நெஞ்சு குத்து வந்ததான் ஆள் சரியான்னு சொல்லி. இப்பதான் இதெல்லாம் சொல்றோம் ஹார்ட் அட்டாக்கா மற்ற ரத்தம் கக்கினாலும் நீ பேய் அடிக்கிற பேயில ரோட்டில் கண்டுபிடிக்காம சொல்லணும். அந்த நாள்ல அப்ப இப்பதானே இதுண்ட இல்ல அப்ப இருந்துதான் இருக்கு இல்லன்னு இல்ல, குறைவு இப்போ எக்கச்சக்கம் யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு வருத்தத்தோட இருக்கிறார்கள். எல்லாத்திலும் மாற்றம் தான். முழங்கால் பிரச்சனையா, அது உடனே போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, போனா ஒரு குடிசை கொடுத்தா சரியாயிருமா மண்டைக்கு மட்டும், அப்புறம் அடுத்த நாள் போகணும் நீங்கள் திரும்ப. இதுக்கெல்லாம் காரணம் உணவு மட்டும் இல்லை, உடற்பயிற்சிகளும் இல்லாமல். வாசல் வீடு வாசல் முதல் காரணம். மற்றும் மன்னிப்புடன் நானி மற்றது என்னென்றா நான் இப்ப சொல்ல அதில் எடுத்த என்னென்றா, இப்ப நாங்கள் வாழ்ந்த காலங்களில் எங்களுக்கு இந்த பணப்பற்றாக்குறையும் ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் இப்ப என்ன இருக்குது, இப்ப தியேட்டருக்கு அதிலேயே கோழி கடை வந்தது. ஒரு பக்கம் இப்ப யாழ்ப்பாணத்திலே எல்லாம் பூட் சிட்டி கீழுக்கு வாணி, அதுலயே படம் பார்க்கிற தியேட்டர், அதுலயே கோழி கடை, ஐஸ்கிரீம். அப்ப பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், அதுலயே வாங்கி கொடுத்து போட்டு அதுலயே தண்டு போட்டு வந்துட்டு இருக்கிறார்கள். உடற்பயிற்சி இருந்தது, முந்தி கலப்பினம் இல்லாம இருந்தது, முந்தியும் இருந்ததானே, இருந்தது, பொரி இருந்தது, ஐஸ்கிரீம் இருந்தது, கோப்பி இருந்தது, கோலா இருந்தது, எல்லாம் இருந்தது தியேட்டர்ல. நான் இந்த கலப்படம் இல்லாம அதுதான் மற்றது உடற்பயிற்சி, விளையாட்டுகள் இல்லை, உடற்பயிற்சி இல்ல. அதான் நாங்கள் ஒரு படம் பார்க்க போறோம்டா வாணி, சில நேரங்களில் பஸ் இல்லாமல் 5 கிலோமீட்டருக்கு நாங்கள் நடந்து போனாங்க யாழ்ப்பாணத்துக்கு போய் பார்த்தோம். இப்ப வீட்டுல இருந்து ஏறினா ஆட்டோ அல்லது மோட்டார் பைக்கில் அதுல போய் அப்படியே இருக்கிறது, அங்க நின்று வந்தா வீடு.
நடை அப்ப அந்த இல்ல, பிள்ளைகளுக்கும் ஒன்றும் இல்ல. நடை ஸ்போர்ட்ஸ் இல்ல, இல்லைண்டா சைக்கிள் ஓட்டம், சைக்கிள் ஸ்போர்ட்ஸ்களும் நாங்க நடந்து போகணும்னு நினைச்சாலும் அவர்கள் ஓட்டு சைக்கிள் வைக்கிறதுக்கு இடம் இல்லையே வாணி வீட்டுல. வீடு சைக்கிள் முழுக்க சீமெந்துகளை போட்டு சைக்கிள் வைக்க இடம் இல்ல, பிள்ளைகள் விளையாடுறதுக்கு இடம் இல்ல. பிள்ளைகளை படி 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 என்று அதே அரியணம் கொடுக்கறதுல படிப்புத்தான். அதுகள் வெளியில வர்றதுக்கு நேரம் ம், இல்ல. ம், ம். மூச்சு முட்டுன மாதிரி அதுக்குள்ளதான் அதுகள். எவ்வளோ விளையாட்டு நாங்கள் பள்ளிக்கூடத்தால் போய் சாப்பிட்டு முடிய எவ்வளோ விளையாட்டு விளையாடுறோம் நாங்கள். அது உடற்பயிற்சி வேர்க்கும் என்ன சாப்பிட்டுட்டு விளையாடக்கல. புழுதிகளை விளையாடுறது, புழுதி பனி அடிச்சோ மட்டை பந்தோ இயற்கையோட போராடி இயற்கையோட விளையாடி தந்தாலும் அது எங்களுக்கு எதிர்ப்பு சக்தியெல்லாம் ஏற்படுத்தும். அது என்ன அந்த புழுதி விளையாட்டு, மண் விளையாட்டு எல்லாம் அது இப்ப அதெல்லாம் இல்லத்தானே. உண்மையிலே அந்த புழுதியே ஒரு எதிர்ப்பு சக்தியாம் அதுவும். அதுக்குள்ள அந்த விளையாடுற மண்ணோட இப்போ எங்க புழுதி இப்போ புழுதி இப்ப மண்ணை பட்டாலே பிள்ளைகளை பேசுக, மண்ணுக்குள்ள விளையாடாதீங்கன்னு பெற்றோர் மறைந்து. ஓ மண்ணுக்குள்ள விளையாடாதீங்கன்ட்டு. அது தூசு பிடிச்சிடும், தும்மல் வந்துடும், காய்ச்சல் வந்துடும். அதுக்கு எல்லாம் உடைகளை துவைக்கணும், அவைகளை திரும்பி திரும்பி கழுவி கொண்டே இருக்கணும், உடைகளையும் கழுவணுமே. அதுக்கு அந்த பஞ்சிலாம் தாய்மார் தான் பிள்ளைகளை கூட்டி போறதே அங்கே தாயப்பனே வீட்டுல இல்லத்தானே. இயற்கையில ரசிக்கிறதுக்கு போயிட்டு சொல்ல வேணுமாம், மண்ணுக்குள்ள விளையாடாத புழுது படுமா. என்னத்த பண்றது இல்லை, எல்லாத்துக்கும் நன்மையோ தீமையோ எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான். அதுதான் எனக்கு விடிய வந்த அந்த சிந்தனை வந்தது. இப்படி இந்த புற்றுநோய்க்கு இப்படி ஒரு இதுவும் வந்து விட்டதே எல்லாருக்கும் ஒன்று பொதுவா. நடை உண்மையிலேயே நடை ஒரு நல்ல ஒரு பயிற்சி. ஆனால் அது குறைவாக இருக்கு இந்த பக்கத்தில். ஆனால் உண்மையில இந்த பக்கம் வண்டி இல்லை, இங்கால பக்கம் இப்போ நம்மவர்கள் கொஞ்சம் அதிகம் நடக்கிறார்கள் தான். ஆனால் ஊர்களை பொறுத்தவரையில் எனக்கு தெரியல அது என்னண்டு. ஆனால் காலமேல யாழ்ப்பாணத்துல பார்க்கணும், அந்த பண்ணி அடியால போனா நிறைய ஆக்கள் நடந்து கொண்டு திரியுது போவினோம். என்ன யாழ்ப்பாணத்துல நடக்கினோம். அந்த அதிகமாக அந்த வேலத்திலத்துல இருக்கிற மருத்துவர்கள், தாய்மார், மற்றது இந்த உத்தியோகர்கள் எல்லாரும் இளையவர்கள் பக்கம் இருக்கோ அது குறைவு தானே. இளையவர்கள் பக்கம் குறைவு தானே. இளையவர் பக்கம் குறைவுதான். பக்கம் அதுகளுக்கு நேரம் இருந்தா தானே. நோ டைம். அதில் இதோட ஐபோனோட போனோட விளையாட நிற்குங்கள். அப்போ இங்கே அதுகளுக்கு நேரம் சாப்பிடவே நேரம் கலந்து சாப்பிடுதல் நேரத்துக்கு சாப்பிட்றே இல்லை பெற்றோரோட. சில பிள்ளைகள் பாடசாலைக்கு நாங்க கவர்மெண்ட்டுக்கு கையில அவங்களுக்கு பேக்கம் பண்ணி தெரியலாமா, சின்ன பண்ணி தந்த வழியே வளர்ந்த அப்புறம் அவ்வளோத்தையும் கையில ஹாவி கொண்டு இங்க இருந்து கவர்மெண்ட்டுக்கு நடந்து போறோம். ஆனா அந்த எங்கட நேர் ரோட்ல இருக்கு சுண்டுக்குழி பள்ளிக்கூடம், அதுல எங்களோட தங்கச்சிட மகள் படிக்கிறா. அதான் தகப்பன ஒவ்வொரு நாளும் அந்த மோகெல்லாம் நீங்க கொண்டு போறோம் படம் அப்புறம். அப்ப இதுல இருந்து நேரம் நடந்து போயிருக்கு. அதற்கு அது அப்படி பழக்கி தாய்தாப்பனோட பிள்ளைகள் சொல்லக்கூடாது. இப்ப நாங்களும் பாடசாலைக்கு போய்க்கல, எங்கட வீட்டு இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேல கோக்கிலிண்டு பள்ளிக்கூடம். கடையில் போயிட்டு வாணி மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டை வந்துட்டு திரும்பி போட்டு திரும்பி வந்து தான் நாங்கள் வர்றது. அதுக்கப்புறம் வந்து வீட்டை இருக்கிற இல்லை, நாங்கள் வீட்டை அந்த மாடு கட்டுக்கு வந்த மாதிரி தானே சாப்பிட்ட கையோட. இப்ப நாங்க டியூஷன் ஓ லெவலுக்கு பிறகுதான் அது 1-2 வகுப்புக்கு போறது. அதுக்கு முதல்ல எல்லாம் விளையாட்டு தான். அதுவும் அந்த ஸ்பெஷல் அந்த எக்ஸாம் வர்றதுக்காக அந்த ஸ்பெஷல் வகுப்புக்கு ஒரு 2-3 கிளாஸ் எக்ஸாம் பேப்பர் செய்யறதுக்கு தான் நான் போனது. அதுக்கு மட்டும் போனது. டியூஷன் என்னன்னு தெரியாது. அந்த நாள எப்படி இருந்தாலும் எங்களுக்கு அந்த எல்லா கிளாஸுக்கும் இந்த வகுப்புகளுக்கும் காசு தாரத்துக்கு இல்ல தானே, வீடு அம்மா அப்பாட இல்ல தானே. அதுதான் 5 பிள்ளைகளை கூட போகணும்னா அங்க போறது காசும் இல்ல. மற்றது ஒரு ஆள் போனா இன்னொரு ஆள் போகணும்ன்ற அந்த போட்டி பொறாமை இருக்கு. இப்ப அதுதான் ரெண்டு பேரும் ஒரு குடும்பத்துல 2 பேர் உழைப்பினா ஒரு ஆளுண்ட சம்பளம் முழுக்க டியூஷன் கிளாஸுக்கு தான். அந்த வாத்தி அப்ப பள்ளிக்கூடத்துல என்ன செய்யறாரு, அதே வாத்தி டியூஷன் கொடுக்குறாரு. இப்ப ஏதோ இந்த இப்ப புதுக்க வந்த பிரதமர் அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமையில பள்ளிக்கூடம் டியூஷன் கிளாஸ் வைக்க கூடாதுபடியா பிள்ளையெல்லாம் வீட்டுல சந்திக்கலாம் இப்ப. அப்ப அதுகளுக்கு ஒரு பெரிய ஹாப்பி. ஆனா அது நடைமுறைப்படுத்தப்பட்டுட்டா. ஆமா ஆமா இப்ப பள்ளிக்கூடம் இல்ல தானே, டியூஷன் கிளாஸ் ஒன்றும் இல்லை. கள்ளமா வைப்பாரே அங்க இல்ல இல்ல இல்லையா? ஆஹா வைக்க கூடாது. யாழ்ப்பாணத்துல எந்த பேரங்கள் எல்லாம் இப்ப வீட்டுல நிக்கிறாங்களா, அவங்க எனக்கு பொம்பளை என்ன மற்றபடி இல்ல. முதல்ல எல்லாம் ஒரு தானே எடுத்து அப்பம்மா அப்பா என்ன சனி ஞாயிற்றுல வீட்டை நிக்க விடுறது இல்ல. ஆனா உண்டு அங்க ஜூம்ல நடக்கும். நீங்க பாருங்க கள்ளமா
ஜூமில் இல்ல நடக்கும். இல்ல சூம்பிலி என்று சொன்னாலும் ஞாயிற்றுக்கிழமையில வைக்கல அது. ஞாயிற்றுக்கிழமை வச்சால் மாருக்கு தெரிய போகுது. அது சரியானது, அது எப்படியோ தெரிய வேண்டித்தானே வரும்பாடி. நாங்கள் நிக்கிற மாதிரி இல்ல, அங்க மோப்பம் பிடிச்சி நல்லா இருக்கும் பிறகு. இப்ப நல்ல மோப்பம் தான் பிடிக்கணும் இப்ப உள்ளிஞ்சு. சரியான எந்த இப்போ எல்லா ஒன் டு இடம் ஒன்னா குழு இப்போ குழுவா ஒரு தானே பிள்ளைக்கு வாணி இப்போ இயங்குது. அம்மாவே சொல்லுவார், ஐயா பிரச்சனை இல்லை இந்த பிள்ளைக்கு மட்டும் சொல்லிக் கொடுங்க, இப்போ நான் 10-20 சொன்னால் அந்த மாதிரி செய்கிறதுல அது பிடிபடாது. அது பிடிபடாது. ஆனால் உண்மையில் சனி ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கு ஓய்வு வேணும். அந்த விளையாட்டு டைமை மாற்றணும். இப்ப அந்த அந்த 5ஆம் வகுப்பு புலமை பரீட்சை வைக்கிற அதையும் நிப்பாட்டி விட்டுட்டாரு. இனி அடுத்த வருடம் தொடங்கிடாது நினைக்கிறேன். இது பிள்ளைகள் 5 வயது பிள்ளைக்கு என்ன ஆமாம். அது அடுத்த டோச்சர். எனக்கு ஒரு தடவை அங்கட அவி எடுத்து சொன்னவர், அப்பம்மா அங்கட அப்பாவுக்கு சொன்ன, அப்பா வீட்டுல என்ன இருக்க விடுறையில நான் வந்தா உங்களோட வந்து இருக்கிறேன், நான் வீட்டை போவாம. உண்மையிலே பிள்ளைகள் பாருங்க. ஏன்னாண்டு 6 கிளாஸ் எனக்கு அப்பம்மா சனிக்கிழமையில. அப்ப நான் தேப்பனை எடுத்து பேசிக்கொண்டு சொன்னோன்னே அவருக்கு எடுத்து சொன்னேன், இப்படி பிள்ளைய இப்படி செய்யாத, பிள்ளைய விடு வீட்டுல விளையாட விடுன்னு சொன்ன பிறகு அவர் என்ன சொன்னாங்க, கிரிக்கெட்டுக்கும் கொண்டு போய் பிறகு கிரிக்கெட் விளையாட போறோம்டாப்ல, அதுவும் சேர்த்து விட்டோன்னு நக்கலாம் சொன்னேன். அப்பம்மா நீங்கள் என்ன குறைக்க சொல்லி சொன்னீங்க, இப்ப ஒரு வகுப்ப என்ன ஒரு கிளாஸ் கூட்டுன மாதிரி கிரிக்கெட்டுக்கும் இப்ப என்னை கொண்டு பார்த்தேன். இன்னொரு பண்ணிட்டு சொல்கிறார், கனகாலத்து பிறகு என்ற கணவர் பிள்ளைகளோட இன்றைக்கு அந்த மாதிரி விளையாடுறார் வீட்டில்ண்டு. அப்போ மற்றவங்க கேட்குறான், ஏன் இவ்வளோ காலம் என்ன வெளிநாட்டுக்கு போயிருந்தவரண்டு. சீச்சி ஃபோன் 2 நல்லா ரிப்பேர் ஆச்சுதான். அப்போ ஃபோன் ரிப்பேர் ஆனதுல இருந்து பிள்ளைகளோட விளையாட்டா இல்லாட்டா அப்பா அம்மா ஃபோனோட பிள்ளைகளும் ஃபோனோட தானே. அப்போ ஃபோன் வேலை செய்யல, பிள்ளைகளோட விளையாடுறாரு. அது உண்மையே யதார்த்தமாக இருந்தது, அதான் உண்மை. அது இல்லாட்ட அவங்க அவர்கள் கிரிக்கெட் விளையாடுறவ தானே எல்லாரும் தேப்பன்மார். அதுல அவங்களுக்கும் அந்த பிரியனுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவர் டென்னிஸ் விளையாடுறவர். மற்றவங்க கிரிக்கெட்டுக்கு அதுகள் என்ன இங்க இப்ப போன சனிக்கிழமை நடந்த பாருங்க, 4 பேரும் அண்ணன் தம்பி ஒரே மாதிரி உடுப்பு ஒரே கிளப்ல கொக்கில் இந்த பள்ளிக்கூடத்துல 4 பேரும் கொக்கில் நான் படிக்கவ. அப்ப அதுல விளையாடினவ. அதே அந்த கடைசி சத்தியன் வேற ஒரு கிளப் அவரை விலக்கு வாங்கினது. 2 சகோதரங்கள் கிளப்பான மூத்தவர் லெப்டியா நெடுகளும் அது பாக்குறவர். அப்ப அவர் மாறி விளையாடினதாக்கும் 54 ரன் 54 கோலும் அடிச்சு அவருக்கு அதுக்கு 5000 ரூபாய் காசும் கொடுத்து அவர் புஸ்டா 1 லட்சம் காசு துண்டு கொடுத்தவர். 1 லட்சம். பின்ன அவர் ஒரு கிளப்புக்கு விளையாடி கொடுத்தவர் சத்தியன். பின்ன இவ தோத்து போச்சுனம் அண்ணன்மார். பின்ன அந்த அபி தேப்பனை கேட்டானா சித்தாண்டு தான் சொல்றது. சித்தா 54 மடிச்சு 1 லட்சம் காசும் பண்டு கொடுத்து அவருக்கு 5000 எடுத்தது. நீங்கள் 3 பேரும் சேர்ந்து அடிச்சு 25-30 அடிச்சு தோத்த நீங்களோட அப்படி பண்றான்னு சொல்லி சிரிக்கிறான். கிரிக்கெட் இருக்கு, அவங்க 4 பேரும் கிரிக்கெட் வயதுமான பிள்ளைகள். ஆனால் இவங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அங்கே விளையாடுற இல்லை, இல்லாம இல்லை விளையாடுற இல்லை. நகுலபதி அவர்கள் வாங்க. வணக்கம். வணக்கம் ராணி, நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்களோட உரையாடல்களை. எல்லாத்தையும் கதைச்சு என்ன பிரயோசனம்? எது சொன்னாலும் கேட்க போறார்கள் இல்லை. இப்போது எனது தங்கையின் மகள் அட்வான்ஸ் லெவல் எடுத்துட்டு வீட்டை நிற்கிறார். அதுக்கிடையில 2 இடத்தை கொண்டே ஆளை சேர்த்தாச்சு. ஒன்று டிரைவிங், ஒன்று இந்த என்ன சாமான் இன்டர்நெட் தான், இந்த என்ன ஐடி, அதை சேர்த்து போட்டு ஆள் அதுக்கு கூட்டிக்கொண்டே விடணும். இதோணும் ஆளுக்கு அங்க பள்ளிக்கூடம் போற வேலையை விட வீட்டு வேலை பேருந்து அவைக்கு உடுப்பு துவைக்கிறது சொல்லி பார்த்தேன். பெரிய பிள்ளைகள் அவைய துவைக்க சொல்லு இதன். ஆனா அவருக்கு நேரம் இல்லை இதண்டு திரும்ப கொண்டு விட்டுட்டு குளாருவா. இனி ஒன்றும் செய்யல, அது பேச விட்டுட்டு இருக்கிறேன். காசும் அந்த மாதிரி தான் செலவு. அந்த 1 வருஷம் வீணா போயிடுமா ரிசல்ட் வர்றதுக்கு இடையில். ஆனபடியா ஏதோ ஒன்றுக்கு விட்டு பிள்ளைகளை இதன் பிள்ளைய ஒரு பார்ட் டைம் வேலைக்கு போக சொல்லிக்கலாம் தானே.
பார்ட் டைம் வேலை எங்க எடுக்கிறது? அவ இன்னும் ஏதாவது படிச்சு அவள் படிக்கிற அந்த அவண்ட இல்ல 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 குறிக்கோள் அந்த நேரத்துக்கு எங்கேயாவது போய் ஒரு 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 ப்ராக்டிஸுக்கு போறது இங்க அப்படித்தானே செய்யறது. இங்க செய்யறோம் இல்ல எங்களை நாங்கள் அதுகளை இல்ல சொல்ல மாட்டோம். சொன்னாங்கள கேட்க போறதும் இல்லை. அங்க எங்களை காசையும் எங்களையும் தான் பாப்பி நம்மளை ஒன்றும் செய்ய அங்க ஒன்று மாறி ஒன்றுக்கு விட்டபடியே தான் இருக்கிறேன். ம் ம் ம். ம் நான் சொன்னேன் மகள் நிக்கிறாள் இப்ப இனி அவள் பகல் சமைக்கட்டும் நீ ஆறுதலா உழம்பி ஆறுதலா பள்ளிக்கூடம் போயிட்டு வா என்று சொன்னா ம் இல்ல அது விடியப்புறம் உழம்பி காலம சாப்பாடை முடிச்சு மத்தியான சாப்பாடு அப்ப அந்த தனக்கு தன விரும்பி தானே வச்சுட்டு செய்யறா. ஓ ம் செய்து வச்சுட்டு ஓடுறது ஓடிப்பட்டு வந்து களை இது வருத்தம் ஒரு பக்கம் எல்லாத்தோடையும் இருக்கணும். ஆனா சொல்லி கேட்காதவைய ஒன்றும் செய்ய இயலாது. அவங்க உடனே விட வேண்டிய சொல்லிவினோம். இப்போ 20 21 பிள்ளை எல்லாம் வீட்டில் இருக்கும். இப்போ சொன்னால் ஒரு பக்கத்தில் ஒரு நர்சரி அதில் இருக்கும் தானே. அப்போ ம் அதுகளில் இப்போ சும்மா சம்பளமும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை. ஒரு ப்ராக்டிஸ் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி ஏதோ உண்டு ஒரு பொழுதுபோக்கு பிள்ளையோடு சேர்ந்து இருக்கிறது அப்படி இப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே இருக்கிற இதில் நினைப்பில் இருக்கிறீங்களோ அப்போ சும்மா ஒரு கடைக்குத்தானம் சம்பளம் தேவையில்லை சும்மா ஒரு அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கட்டும்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இதனை வெளிநாடும் இப்படி 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 பக்கத்துல இருக்கிற கடைக்கே மோட்டார் சைக்கிள் எடுத்து கொண்டு தானே போகுதுகள் பிள்ளைகள். இப்படி இப்படியே சொல்லி ஆ. சொல்லி வைப்பாருங்க. இப்ப இப்ப அதான் நான் ஒன்றுமே பறையல இப்ப இந்த என்னண்டா இப்ப கதைச்சா அதுகள் எல்லாம் மாறித்தான் நினைப்பார்கள். ம் தாங்கள் எல்லாம் செய்து கொண்டு அங்க இங்க அப்ப இப்ப டிரைவிங் கேம் பழகினா இப்ப இந்த காரை எடுத்து கொண்டு போட்டும்ண்டு ஓ நான் இன்னைக்குள்ள நினைஞ்சிட்டு ஒண்ணுமே பறையல என்னன்னு. ம் ம் அது பெருமையா இருக்கு இல்லையென்று சொல்லல. ஆனா இதுகளையும் செய்விச்சு கொண்டு அதை செய்யக்க அது ஓகே. இல்லை இல்லை இதுகள் ஒன்றும் செய்ய கார் நேரமே இல்லை. டிரைவிங்ன்றது அம்மா அப்பட காசுல நீ பழக போகிறேன். ஓ அதைத்தான் நான் நேற்று நினைச்சேன் அந்த நான் இங்க பிள்ளையோட வேலை இருந்தோம். எடுக்க சொல்லுங்க அந்த காசில் டிரைவிங்கை பழக ம் சொல்லுங்க. இவர் செலவு இவர் இது கொஞ்சம் சும்மா கொஞ்சம் குறையுமில்லோ அம்மா அப்பாட ஓ. அது ஆணி நாங்கள் பொறி சொல்ல தொடங்குவோம். டியூஷனுக்கு விட்டதால சிலவும் அதை விட அவளை வீட்டையே இருக்கையில மாறி மாறி டியூஷன் மாறி மாறி அவளே கத்தி கத்தி கொண்டு போவாள். விடிய ஒழும்பா மாத்திரம் கொஞ்சம் பஞ்சு மற்றும்படி அந்த டியூஷனுக்கு போவாட்டி உண்டு ஒரு கல்யாணம் கூட வந்தாலும் நிக்க மாட்டேன். அதை உண்ட நான் அவளை படிக்கணும்ன்ற ஏமில் இருக்கிறா. ஆனா ஒரு நேரம் வீட்டுல இருந்து உண்டு படிப்பு மட்டும்தான் ஏதாவது வாழ்க்கையில் நவல வருத்தமெண்டா தேவையில்லை. செய்து ஆணி கொள்வாள். ஆணி பொறி சொல்ல தொடங்குவோமோ நான் இறங்க வேண்டி நீங்கள் இருக்கிறபடியா. வெளிக்கிடணுமா சரி சரியா நன்றி. நீங்களும் போட இல்லை என்ன பொறிச்சொல் நான் போட்டு